பாருங்கள். கல்பனா சாப்பிட்டுட்டு இருக்கிறா. நல்லா இருக்கான்னு கேட்டேன். என்ன சொல்ல கல்பனா நல்லா இருக்கா குழம்பு? நல்லா தானே, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சிக்கன் பெரட்டல் மாதிரி இருக்குதா இல்லையா? இப்போ கல்பனா வந்து நடிக்கிறாங்க. என்ன பண்ணுவா நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷத்தில் பேசிடுது. நல்லா இருக்கா குழம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன். வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து அப்படின்னு குளிங்கி ஒரு சிரிப்பு சிரிப்பா. ஏன் கல்பனா அப்படி சிரிக்கிறேன்? நல்லா இருக்கா நல்லா இல்லையா கல்பனா? நல்லா தானே கல்பனா செஞ்சுருக்கேன் அப்படிங்குவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதுதாங்க கல்பனாவோட இதுதான் பாருங்க. நல்லா இல்லை ஆனால் போட்டு போட்டு சாப்பிடுவா. சூப்பர். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு குழம்பு. இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்க உங்க வாழ்நாள்ல சாப்பிட்டுக்கவே முடியாது. பெத்த தாய் வந்து என்னைக்குமே வந்து அன்பை கொட்டி செய்யறவங்க தான் தாய். உங்க வீட்டில் இருக்க அம்மாங்களுக்கும் தான் சொல்றேன். ரெசிபி அன்புங்கிறது என்ன இன்கிரிடியன்ட்? அது ரெசிபி இல்லை, அது இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. ஹோட்டலுக்கு போனா கூட காசு கொடுத்தா தான் சோறு. பெத்த தாய் கிட்ட அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டா போதும். ஐயோ நம்ம பிள்ளை பசிக்குதுன்ட்டாலேன்ட்டு என்ன பிடிக்குமேன்னு கேட்டு பார்த்து பார்த்து செய்யறவங்க தான் தாய். அதனால தாய் செய்யற சமையலை என்றைக்குமே குறை சொல்லாதீங்க. அதை குறை சொன்னோம் அப்படின்னா அந்த சமையல் வந்து அதை விட மோசமான. இப்போலாம் நான் உண்மையிலே இப்போலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கண்ணுக்கிட்ட வேற இந்த ஏந்திரினா வந்துங்கதா, ஏந்திரினா வந்து மேக்கப் போடுறாத்த அப்படின்ட்டு கண்ணுக்கு மேலேயும் இதாக இங்கேயும் அங்கேயும் முகத்தை மாற்றி வச்சுக்கிறேன். என்ன நான் அதாவது இப்போ தான் தெரியுது. அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தாய் சமைக்கிற சமையலை என்றைக்குமே பாருங்கள். இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய தாய் வந்து எப்படி திரும்ப சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. எங்கள் அம்மா ருசியாக சமைப்பாங்க. அதை நான் அன்னைக்கு குறை சொன்னதுக்கு தான் இன்றைக்கி என் பிள்ளை என்னை குறை சொல்லுவேன். அதனால் நான் பட்டதை சொல்கிறேன். தயவுசெய்து யாரும் குறை சொல்லாதீங்க. அம்மாவோட சாப்பாடுக்கு கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்குறாங்க. ஓகேங்களா? சரி பாய்ங்க. ஒரு ஷேர் பண்ணணும்னு ஆசை அதனால்.